விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. உங்கள் வீட்டில் போடுற காய்கறி சரிங்க, நெல் அல்லது சிறுதானியங்கள், உளுந்து இது போன்ற பயிர்களை எடை அதிகமாக வரணுமா? அப்போ உங்களுக்கான பதிவு தாங்க இது. அப்படி நம்ம விளைவிக்கின்ற பயிர்கள் எடை அதிகமாக வர்றதுக்காக குறைந்த செலவில் ஒரு இயற்கையான முறையில் ஒரு இயற்கை இடுபொருளை நம்ம தயார் பண்ண போகிறோம். அந்த இயற்கை இடுபொருள் தயார் பண்ணதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்ன, அதை எப்படி தயார் பண்ண போகிறோம், அதை எப்படி பயன்படுத்த போகிறோம் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ சூடோமோனஸ் எடுத்துனுங்க. இது நம்ம வேளாண் துறையில் மானிய விலையில் கிடைக்கும். ரூ. 100 இருந்தால் போதும். இந்த 1 கிலோ சூடோமோனஸ் நம்ம வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 லிட்டர் நாட்டு மாட்டு பாலில் காய்ச்சின தயிருங்க. இதுதான் முக்கியம். இது பாக்கெட் பாலில் ரெடி பண்ணக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற நாட்டு மாடு இல்லை மற்ற மாட்டு பாலில் தயார் பண்ணலாம். அடுத்தது நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 கிலோ வேணுங்க. இது 3 தாங்க. இந்த 3 வைத்து தாங்க நம்ம ஒரு இயற்கை இடுபொருளை தயார் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 1 லிட்டர் தயிரை ஒரு டப்பாவில் நம்ம முதல்ல ஊற்றணுங்க. சூடோமோனஸ் நம்ம பாக்கெட்டை பிரிச்சுட்டு அந்த 1 லிட்டர் தயிருக்கு மேலே கொட்டணுங்க. இதை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த தயிரில் ஏற்கனவே பாக்டீரியா இருக்குது, இந்த சூடோமோனஸ்லும் பாக்டீரியா இருக்குது. நம்ம அது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வைக்கும்போது இந்த நல்லது செய்கின்ற இந்த பாக்டீரியா நல்லா பெருக்கம் ஏற்படுங்க. இதை நம்ம தெளிப்பு செய்தால் எடை அதிகமாக கூடும். அது மட்டும் இல்லைங்க, விளைச்சலும் பார்த்திங்கன்னா அதிகம் தருங்க. இது பயிரில் அந்த பூ பூக்குன்ற தருணத்தில் நம்ம இதை தெளிப்பு செய்யணும். இப்போ நம்ம இந்த பாக்டீரியாவுக்கு உணவான நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 கிலோ நம்ம என்ன செய்யணும்னா அது கூடவே போடணுங்க. இந்த நாட்டு சர்க்கரை பயன்படுத்தினால இந்த நுண்ணுயிருக்கு ஒரு உணவு பொருள் தாங்க இந்த நாட்டு சர்க்கரை. இதை 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. உள்ளே நல்லா கட்டி இல்லாமல் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணுங்க. நம்ம பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ சூடோமோனஸ் இருந்தால் போதும். 1 லிட்டர் தயிர் இருந்தால் போதும். நீங்கள் எத்தனை டேங்க்கு நீங்கள் அடிக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீர் ஊற்றிக்கலாங்க. ஒரு 10 டேங்குனா ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் குறைந்த அளவு பயன்படுத்தினால நாங்கள் சின்ன டப்பாவிலே நாங்கள் தயார் பண்ணிட்டோம். இப்போ தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை ஒரு குச்சியை வச்சு கலக்கணுங்க. கலக்க எவ்வளோ நம்ம கலக்கிறோமோ அந்த அளவுக்கு வீரியமாக அந்த நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும். நல்லா மகசூல் தருங்க. இதில் நம்ம நெல் பயிருக்கெலாம் இந்த தொண்டையில் கதிர் கூடும்போது நம்ம தெளிப்பு செய்தால் நெல்லினுடைய எடை பார்த்திங்கன்னா நல்லா அதிகரிக்குங்க. அதே போல் இந்த சிறுதானியங்கள் காய்கறிகள்லாம் இது தெளிக்கும் போது நல்ல எடை அதிகரிக்கும். நமக்கு கூடுதல் வருமானம் தருங்க. இப்போ நல்லா கலக்கிட்டு இதை ஒரு காற்று புகாத ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி நாம் ஒரு நிழலான பாங்கான இடத்துல வச்சிடணுங்க. ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து இந்த மூடியை திறந்து அதில் இருக்கிறத நம்ம என்ன செய்யலாம்னா எடுத்து ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் அளவுக்கு நாம் என்ன செய்யலாம்னா இதை ஊற்றி நம்ம தெளிப்பு செய்யணும். பொதுவாக இது வெயில் அடிக்கக்கூடாது. மாலை வேளையில் ஒரு 4 மணி அளவில் நம்ம தெளிப்பு செய்யணும். எல்லா பயிர்களுக்கும் அந்த கதிர் நெல் பயிருக்கு கதிர் வரும்போது சிறுதானியங்கள் அந்த காய் பிடிக்கிற டைமில் காய்கறிகளும் காய் பிடிக்கின்ற டைமில் நம்ம தெளிப்பு செய்யும்போது அதிகப்படியான எடை இங்கே ஏற்படுங்க.